அடுத்தது யார்? சிம்மம். சிம்மத்துக்கு யார்? நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு, பால்பிட்டேஷன். அதே சமயம் விநாயகர் வழிபாடு யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். யாருக்கு? சிம்மத்திற்கு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், திடீர் அதிர்ஷ்டம். 8ல் சனி. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் கூடாது. காதல் அமைப்பில் வாக்குவாதங்கள் கூடாது. குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நல்லது ஏற்படும் சிம்மத்திற்கு. அதே சமயம் துணை அல்லது துணைவியார் காதலர்கள் உங்களை அப்படியே தாங்கி பிடிப்பாங்க. நகைகள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் தான் வருஷம் முழுவதும் வாங்குமா. அஷ்டமியிலையும் வாங்குமா, நவமியிலையும் வாங்குமா, தசமியிலையும் வாங்குமா, ஏகாதசிலையும் வாங்குமா. அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லது. ஐம்பொருளுக்கு சேருமா. ஐம்பொருள்னால் என்ன அர்த்தம்? பஞ்சலோகத்தில் எல்லாமே சேருமா. புரியுதா உங்களுக்கு? அத்தனை அளவு வைரத்தை எல்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி சிம்மம். தொழில், உத்தியோகம், பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, ஏற்றங்கள் ஏற்படுவது, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக உயர்வது, செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிக்க அனுகூலங்கள் காணப்படுவது, அகத்திக்கீரையை தவிர மற்ற உணவுகள் அளிக்க ஏற்றத்தை பெறுவது, சினிமா துறை, மீடியா துறையில் பேர் புகழை பெறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது, தொழிலில் அனுகூலங்கள் காணப்படுவது, பெரிய அளவுக்கு பேர் புகழை கிடைக்கக்கூடிய ராசிகளில் சிம்மம் வரும்.